பிறருக்கு நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இருக்கு. அவர்னால வந்து நிறைய தயாரிப்பாளர் உருவானாங்க. தயாரிப்பாளர்கள்னால் எப்படின்னு நினைக்கிங்க, அவர் கூட அவர் நடிக்கிற காலத்தில் அவர் கூட அசிஸ்டண்டாக இருந்தவர், டச்சப்பாக இருந்தவங்க, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அந்த எல்லாருமே ப்ரொடியூசர் ஆகினார். வேறு எந்த ஹீரோக்களும் பண்ணினதே கிடையாது. அவர் தான் நிறைய தயாரிப்பாளர்கள். நான் விஜயகாந்த் கிட்ட போகிறேன்னு வைங்களேன், சப்போஸ் போய் ஒரு படம் ஒரு ப்ரொடியூஸ் வந்திருக்காரு, உங்களை வச்சு பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும், உங்களை வச்சு தான் கதை பண்ணியிருக்கேன்னா, என்னை வச்சு கதை பண்ண முடிவு பண்ணிட்டா அந்த கதை வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குது. அது என்னன்னு ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லி நடிக்கிறேன்றது. நம்ம செல்வமணி இவங்கெல்லாம் நிறைய பேர் அந்த காலத்தில் வந்தாங்க தெரியுங்களா, ஆபா வண்ணங்களாம், அவங்கெல்லாம் அப்படி தான் அவுட்லைன் கேட்டார், அவ்வளோதான். ஏன் நான் எப்படி வந்து என்னுடைய திறமைக்கான்னு நினச்சேன் அதே மாதிரி அவங்க நினைப்பாங்கல்ல. அதனால் அதெல்லாம் பயப்படவே மாட்டார். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த காலத்தில் முன்னுக்கு வந்ததுக்கு ரீசன்லாம் அவர் தான். அதுவும் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்டூடெண்ட்டுங்கூட சினிமாவில் நுழைஞ்சு அசத்த முடியும் அப்படிங்கிற ஒரு மைல்கல்லை உருவாக்குனதே வந்து விஜயகாந்த்.